ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு முக்கியமான அப்டேட், என்னோட செகண்ட் சேனலில் வந்துட்டு நியூவாக வந்து கே ட்ராமா வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ட்ராமா வந்துட்டு பாருங்கள். அதோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் என்னோட செகண்ட் சேனலில். கைஸ், நம்ம வந்துட்டு ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ரீனா தான் இந்த மாதிரி பிளான் போட்டு இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோ எங்கே போவான், ரீனா பக்கம் தான் போவான். ஸோ ரீனா பக்கம் போயிட்டு ஏன் இதை மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரீனாட்ட கேட்பான். அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனி நீ வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து நிறைய அமௌண்ட் வந்துட்டு இல்லீகலாக வந்து நீ அமுச்சு வச்சிருக்க, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் உன் நல்ல ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அதுக்கு ரீனா வந்துட்டு நீ நல்ல ஃப்ரெண்டாக பார்த்தேன், ஆனால் நான் உன் நல்ல ஃப்ரெண்டாக பார்க்கலையே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ஹீரோக்கு வந்து ஷாக், என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை போட்டுச்சு ஃபுல்லாக கிழிச்சு போட்டுருவான். கிழிச்சு போட்டு ஆமாம் நான் தான் வந்துட்டு இல்லீகலாக உன்னோட கம்பெனிக்கு நிறைய அமௌண்ட் அனுப்பினேன், அது இல்லாமல் நிறையா வந்து லேண்டை வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டில் நான் வாங்கின லேண்ட் எல்லாமே அதிக ரேட்டில் கொடுத்து உன் கம்பெனிக்கு நான் தான் விற்றேன், எல்லாமே நான் தான் பண்ணேன். ஏன்னா உனக்கு வந்துட்டு நான் புரியவே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு வந்துட்டு நான் பெருசாக தெரில அந்த ஓன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின், இந்த 2 பேரும் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிற, நீ என்ன லவ் பண்ணிகிட்ருக்கியா, நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்தேன், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். எல்லாம் ஒன்றே அடையே தான், சொல்லு இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, நீ ஏன் கூட வந்து நம்ம 2 பேர் லைஃப் லாங் வந்து ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு திருப்பி ஹீரோ வந்துட்டு தன் கூட வந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதனால் புரிஞ்சிக்க முடியாது. இங்கே பாரு, நான் உன்னை ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்தேன், உனக்கு எடுக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவளுக்கு கோவம் எல்லாம் ஹீரோயின் மேலே தான். ஸோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வீடு தேடி போயிட்டு ஹீரோனை வந்துட்டு பலர்னு அடிக்கிறாங்க. பாவங்க இவகிட்டே அடி வாங்கிட்டா ஹீரோயினும். அப்படியே வந்து திட்ட ஆரம்பிச்சிடறான், மனசில் இருக்கிறதுலாம் சொல்லி திட்டுறான். நான் வந்துட்டு சுயம்பை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஒன் சைடாக இந்த ஓன் இருந்தா அவளை எப்படியாச்சும் நான் தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தா உன் மேலே ஃபுல் அன்பையும் உன் மேலே தான் வச்சிருக்கான். எப்போ பார்த்தாலும் நீ என்ன தான் பண்ண தெரியல, குமாரிக்கா குமாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட சுயம்பை நீ பிரிச்சுட்டடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவான். இப்போ தான் வந்து ஹீரோனுக்கே தெரியுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் வந்து இறந்துருப்பார்ல, ஸோ கிங்கோட பிளேஸில் அந்த சமாதிலாம் அடக்கம் பண்ணியிருப்பாங்களா, அந்த பிளேஸோட சமாதியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பான். கரெக்டாக ஹீரோ வருவான். ஹீரோ வந்துட்டு இப்போ யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். எதனால பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஜெயிச்சு கொஞ்ச நாள் வெயிலில் தான் வெளியே வந்திருப்பான். அந்த நாட்களும் முடிஞ்சிருக்கும். திருப்பி ஹீரோ வந்துட்டு போகணும், ஆனால் போகாமல் தலைமறைவாக ஹீரோ இருப்பான். ஸோ கிங்கோட சமாதிக்கு வந்துட்டு ஹீரோ வருவான். அந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அங்கே ப்ரேயர் பண்ணுறதை வந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோனுக்கு வந்துட்டு பின்னாடி யாரும் இருக்காமல் தெரியும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் கிளம்பி போயிடுவான். ஹீரோக்கு வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தது கிங் தானே. ஸோ கிங் சமாதியில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கிளம்பி போகிறப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு ஹீரோயின் அம்மா வந்து ஒருத்தவங்க கூட போயிருப்பாங்களே, ஸோ அந்த ஆள் வந்து ஆப்போசிட்டில் வருவான். டக்குன்னு ஹீரோ வந்து தெரியாமல் இடிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தா கையில் வந்து தன்னோட அம்மா ஃபோட்டோ, இதை பார்த்துமே கோந்துரும். அன்னைக்கு நீ தானே எங்கள் அம்மா அழைச்சிட்டு போனேன், நீங்கள் 2 பேரும் எங்கள் அப்பா விட்டுட்டு ஓடி தானே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானா. அப்பா அவர் சொல்வார், என்னப்பா சொல்கிறேன், நான் உங்கள் அம்மாவை லவ் பண்ணேனா, நான் யாரு தெரியுமா, உங்கள் அம்மாவோட அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புமே தெரியாதுன்னு உங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாஃபியா நம்பி ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை சொல்வார், உங்கள் அம்மா இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அன்னைக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, உங்கள் அப்பா வந்து மாறுறேன்னு சொன்னார், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் மாறவே இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் திக்கு திக்குன்னு தான் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவள் வந்து சொன்னா, என்னால் முடியல அண்ணே, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு யாராச்சும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, என்னோட பையனை வந்து காப்பாற்றணும், நாங்கள் திருப்பி வந்துட்டு ஃபேமிலியோட வந்துடுறோம், நான் வந்து அப்பாவோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட சொல்லி அழுதுருப்பாங்க. அதனால தான் சரிம்மா நீ ரெடியாக இரு, அந்த மாஃபியாவுக்கு தெரியாமல் நீ வந்துரு, பையனை அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் கிளம்பி போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் பையனை விட்டுருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் கிளம்பி போயிருப்பாங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு சின்ன பையன் தானே, ஸோ அவனுக்கு தெரில அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு அங்கிள் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பாக நினச்சிக்கிறான். ஸோ இதுதான் இப்போ இவங்க அம்மா பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா வந்து கெட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு தானே ஹீரோ வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அம்மா வந்து நல்லவங்கண்டு. அதுக்கப்புறம் கேட்பான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்றைக்கி அம்மா ஒரு லெட்டர் நினச்சிருந்தாங்க, அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் அப்பா வந்து அந்த மலையிலையும் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அவங்க அம்மா எழுதின லெட்டரே கிடையாது, அது சான் தான் இருந்தனா. அவங்க கூட்டத்திலே சான் வந்து கருப்பாடாக இருந்திருக்கான். அவங்க அப்பாவை தனியாக கூப்பிட்டு அவனை அட்டாக் பண்ணியிருக்கான். அதனால தான் அவங்க அப்பா வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த ஸ்டேஜில் அவங்க அப்பா வந்து எந்திரிச்சு நடக்க முடியாத ஸ்டேஜில் இருப்பார்ல. ஸோ அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்மையாக கோவம் வரும். சான் மேலே தான் காண்டாக இருப்பான். ஸோ சான் இதுக்கப்புறம் விடக்கூடாது, தான் அம்மா தனியாக போனதுக்கப்புறம் தான் அப்பாவை சாவடிச்சது சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சானை சாகடிச்சிடணும் அப்படின்ட்டு இவனுக்கு கோவம் வரும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சானோட இருக்கிற பிளேஸ்க்கே வந்துட்டு ஹீரோ போயிடுவான். நான் ஒவ்வொரு வாட்டியுமே சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன், இதுக்கப்புறம் முடியாது, உன்னை வந்துட்டு கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சானை சுட்டு போவான். நம்ம பின்னாடி வந்துட்டு ஓன் வந்துட்டு துப்பாக்கியோடு வருவான். அப்போ சான் சொல்லுவான், அப்படி சொல்லிட்டு செல்லக்குட்டி அவன் வந்து சாக்கடிச்சிடு, இப்போதைக்கு ஓன் வந்துட்டு யார் கூட இருக்கா, சான் கூட தானே இருக்கா, ஸோ வந்துட்டு ஹீரோ வந்து சாவடிச்சிடு அப்படின்னு சான் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அவளால் முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அவள் யாரை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சானை தான் சொல்கிறான். சுட்டுட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஹீரோவையும் நீ சாவடிக்க சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசுகிறாளா. அப்போ அந்த சானோட ஷோல்டரில் தான் அடிபட்டிருக்கும்.
இவன் சுட்டதுக்கப்புறம் கன்னை வந்து டக்குனு கீழே போட்டிருப்பா. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக இவன் வந்து எடுத்துருப்பான். ஹீரோக்கு வந்து ஷாக்காக இருக்கும், என்ன இவன் வந்துட்டு அவனை சுட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷாக்காக இருக்கும். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்னா, நீ என்னையே சுட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனை வந்து சுட்டுருவான். ஓனை சுட்டுட்டு அவனால் முடியாது, அதுக்கப்புறம் அவனால் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது, டக்குன்னு அவனும் கீழே விழுந்துருவான். எனக்காக ஓன் இவ்வளோ தூரம் போயிருக்கா அப்படிங்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓன் சாரி ஓன் நான் தப்பாக நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவானா, இல்லை போதும், இதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு வாழ முடியாது, போராடி போராடி வாழ்றது எனக்கு ரொம்ப போராக போச்சு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இப்படியே உங்கள் மடியிலே இறந்து போயிடுறேன் அப்படின்ட்டு, நான் ஏதாச்சும் உங்களுக்கு செஞ்சதென்னா அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். இந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்க, இது வந்து ஹீரோக்காகவே வாழ்ந்து செத்து போன கேரக்டர் மாதிரி இவளை வந்து காட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அவன் வந்து இறந்தே போயிடுறான் அந்த இடத்துலையே. ஸோ இவனுக்கு இன்னும் கோவம் வருது சான் மேலே. இன்னுமே சான் வந்துட்டு கையில் தானே அடிபட்டிருக்கும். ஸோ அவனை வந்து சாக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகிறான்னா, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து போலீஸோட வந்துடுறான். வந்துட்டு வேணா நீ எதுவும் பண்ணாத, யாரையும் ஷூட் பண்ணாத, இவன் ஷூட் பண்ணால் ஜெயிலுக்கு தானே போய் ஆகணும். ஸோ வந்துட்டு போலீஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்துடுறான். இவன் ஜெயிலில் தான் வெளியே வந்திருப்பான். திருப்பி ஏதாச்சும் தப்பு பண்ணான்னா அப்புறம் நிரந்தரமாக வந்துட்டு ஸ்டேஷன்லேயே இருக்க வேண்டியதுதான், ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். ஸோ அவனோட நல்லதுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டு ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சானியை வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை நான் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசுவாள். ஆனால் ஹீரோ வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள், போலீஸில் என்ன சிக்கிறாளா. ஸோ என்ன பண்ணுவோன்னா, ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்டேருந்து தப்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் ரீனாவை தான் காட்டுறாங்க. ரீனாவுக்கு முடியல, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. சிரிக்கிறான், என் நிலமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ எப்படி ஆகிட்டேன் பாரு, இப்போ எனக்கு வந்துட்டு கம்பெனியும் கிடையாது, நான் ஒரு வேலையிலையும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிரிக்கிறா, அழுவுறா, மாற்றி பண்ணிட்டு இருக்கான். ஸோ டேன் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுறான். அதை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து உஷாராயிடுறான். என்ன நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பலர்னு அறிஞ்சிட்டு, நீ என் கீழே வந்துட்டு வேலை பார்க்குற செஸ், நீ ஒரு வேலைக்காரன் தான், உனக்கு நான் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு அறிஞ்சிட்டு, நீ வந்துட்டு என் கீழே வேலை பார்க்குற, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு நாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாளா. டேனுக்கு செம்மையாக்கும் வருது. ஏன்னா ரீனாக்காக தான் எல்லாமே பண்ணியிருப்பான். ஹீரோவை பிடிக்கும், பட் இருந்தாலுமே ரீனாக்காக தான் எல்லாமே பண்ணி இப்போ லூசராக இருக்கானே. ஸோ கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓர் வந்து டைவர்ஸ் கேட்டு போயிருப்பா. இவன் என்ன பண்ணுவானா, டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரை வந்து அடிப்பான். கரெக்டாக அந்த பேஸ்க்கு சித்தி வந்துடுவாங்க. சித்தி வந்துட்டு ஓரோட ஹஸ்பண்டை பயங்கரமாக அடிச்சுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் பொண்ணு மேலே கை வச்சிருப்பேன், இவன் என்ன டைவர்ஸ் தரட்டி என்ன, நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கி தருவேன், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் வந்து கேட்பாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது, ஹீரோ விஷயத்தில் நீ என்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சான் அந்த பால்குள்ளெலாம் சேர்ந்துக்கிட்டு இவன் நிறைய கூட்டணி வச்சுட்டு பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் ஓன் என்ன பண்ணியிருப்பான்னா, கிங் வந்துட்டு வீடியோ எடுத்துருப்பான் தெரியுமா சான் கிட்ட. இப்போ அது வந்து போலீஸ் கையில் மாட்டிக்கிச்சு. அதை கொடுத்ததே ஓன் தான் கொடுத்துருப்பான் லாஸ்ட்டில் ஹீரோ கிட்ட. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விஷயமும் வெளியே வருது இல்லை. ஸோ மினிஸ்டராக இருக்கனால தான் பையனை வந்துட்டு எப்படியோ காப்பாற்றுற ட்ரை பண்ணுறாரு. அவரோட செல்வாக்கை வச்சு இவன் பேர் வெளியே தெரியாத காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஓரை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்களே, அவங்க ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பாங்களே, என்னோட பொண்ணு மேலே நீ எப்படி கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஓரோட மனசுக்கு ரொம்ப இதாகிடும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சித்தி கூட சண்டை போட்டு தானே இருப்பான். இப்போ சித்தி இந்த மாதிரி இவளுக்காக வந்து பேசி அழைச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, இதை பார்த்தருமே வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஆசை நடந்துக்கிட்டேன் அப்போல்லாம், ஸோ என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது, நீ என்னோட பொண்ணு தான், அது இல்லாமல் உன் தங்கச்சி என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் இந்த பால் அடங்குறதே இல்லை போலங்க. அவன் வந்துட்டு ஹீரோயினை வந்து கடத்தி அழைச்சிட்டு போயிடுறான். இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போகிறான். போனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் ஹீரோயினை வந்து சாகடிக்கக்கூடாதுன்னா நீனே உன்னை சுட்டுட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லுவான். கண்டிப்பாக அவன் பால் வந்துட்டு ஹீரோயினை சாகடிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவன் ரொம்ப தைரியமாக முன்னாடி வருவானா, அவனால ஹீரோயினை சாகடிக்கவே முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு ஹீரோவோட ஷோல்டரில் வந்து சுட்டுருவான். சுட்ட வேகத்தை அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு அப்படியே ஆற்றுல விழுந்துருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் வந்துட்டு சும்மா இருப்பாள். அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோ பின்னாடியே போய் விழுந்துருவான், அவனை காப்பாற்றுறேன். இதெல்லாம் பார்க்குற இவனுக்கு வந்துட்டு இவன் இவனுக்காக இதை மாதிரி பண்ணுறான், உயிரை கூட பெருசாக நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேனே தெரியல. இப்போ ஷோட்டில் சுட்டுட்டான். நெக்ஸ்ட் வந்து போலீஸ் கேஸாக தான் ஆகிடும்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், எப்படியாச்சும் போய் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலான பில்டிங்கில் போயிட்டு அங்கே போய் இருக்கிறான். ஆனால் இருந்தாலும் போலீஸ் வந்து இவனை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக வந்து சரண்டர் ஆகிடுங்க, ஆல்ரெடி உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, அந்த சானோட வீடியோ இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இருக்குது, நீங்கள் ஒழுங்கு மரியாதை வந்து அரெஸ்ட் ஆகிடுங்கன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா, மேலேருந்து கோச்சிட்றான். ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே இல்லை. ஜெயிலுக்கு போனால் லைஃப் லாங் வந்துட்டு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இவன் வந்துட்டு ஹீரோ கம்பெனி நிறைய லேண்டை விற்றுருப்பாள் அதிகமான ரேட்டு. ஸோ அந்த காசை வந்துட்டு ஃபுல்லாகவே சுருட்டிக்கிட்டு இங்கே டேன் வந்து போகிறான். இவன் வந்து கேட்குறா, எங்கே போகிற, ஃபஸ்ட்டு இந்த காசை கொடுண்டு, எல்லாவே வேணான்ட்ட, இதுக்கப்புறம் எதுக்கடி உன்ட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு தூக்கிட்டு போயிடறான். இவளுக்காக செம்மையாக காண்டாகுது. டேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறா. இவளுக்கு இது தேவைதாங்க. இப்போ இப்போதைக்கு இவகிட்ட வேலையும் கிடையாது, காசும் பெருசாக கிடையாது. திருப்பி வந்துட்டு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அந்த விழுந்திருப்பானா, அதுலேருந்து வந்துட்டு எங்கே போனா எங்கே வந்தானே தெரியல. அப்படியே கொஞ்ச நாள் போவோம். ஹீரோயின் மட்டும் அதுலேருந்து காப்பாற்றிருப்பாங்க ஹீரோயினை மட்டும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒவ்வொரு இடமா ஹீரோட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு இடமா போயிட்டுருப்பாள். அதே மாதிரி தான் இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு போட்டு மாதிரி ஒன்று கீழே விழுது. அந்த ஹீரோ எப்போவுமே வந்து கோவமாக இருக்கும்போது ஒரு போட் செய்வானா அந்த போட்டு அது காற்றுல வந்து விழுது. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்துட்டு மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர் எழுதியிருப்பான். அது எப்போ எழுதியிருப்பான்னா ஹீரோயின் வந்துட்டு 10 வருஷமாக வந்துட்டு ஹீரோ விட்டு பிரிஞ்சு எழுதியிருப்பாள். ஸோ அந்த தருணத்தில் எழுதியிருப்பான். இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே அதே இடத்துக்கு வந்துட்டு ஹீரோனோட அப்பா வரான். ஹீரோயின் அப்பாவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆள் வராரு பாருங்களேன். உடனே கட்டி பிடிச்சிட்டு அப்பா நீங்கள் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாளா. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அன்றைக்கி வந்து கிங் கிட்டேருந்து டான் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி இருப்பார். தப்பிச்சு ஓடி அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் மயக்கப்பட்டு விழுந்திருப்பாரு. கடலோரம் விழுந்து கிடந்திருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்க ஒரு பொண்ணு வந்து இவரை வந்து காப்பாற்றியிருக்கும். அங்கேயே இவர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே வந்துட்டு இவர் 3ஆவது தரமாக கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்கும். இவருக்கு இதே வேலை போலங்க. நெக்ஸ்ட்டு அவங்களை இன்ட்ரோ பண்ணுறேன்னு ஹீரோனை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவார். ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போய் ஹீரோயின் வந்து பேசுவாளாம். பார்த்தீங்கன்னா கையில் ஒரு போட் வச்சுருக்கும். இந்த போட்டு ஸ்டைலில் வந்து ஹீரோ தான் அந்த போட்லாம் பண்ணியிருப்பான். இதை பார்த்துட்டுமே ஹீரோயின் போய் கேட்குறான், அப்பா இங்கே தான் சுயம்பு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா இங்கே தான் இருக்காரு. என்னன்னு தெரியல, கொஞ்சம் நாளாகவே சரியாக பேசுறதெல்லாம் கிடையாது. ஏதோ மனசளவில் ரொம்ப ஹர்ட்டாக இருக்காரு போலமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்த வீடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வீட்டை போய் பார்க்க போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கான். ரொம்ப யாருக்குமே வந்து தெரியாமல் ஒரு மாதிரி ஹைடனாக வந்து வாழ்கிறான். பார்க்க ஆளை பார்த்தா டிஃப்ரெண்டாக தெரியுது. பார்த்துமே ஹீரோயின் வந்து அழுகுறான். எப்படி இருந்தவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றா. ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் என்னை வந்து கூப்பிடாத, நான் வரல அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறீங்க, வாங்க நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்றான். ஹீரோக்கு என்ன ரொம்ப கஷ்டம்னா கிங் இறந்து போனது, அதுக்கப்புறம் ஓன் இறந்து போனது, அதுக்கப்புறம் இவர் கூட இருந்தவங்க கெட்டவங்க எல்லாருமே நல்லவங்க நினைச்சது, நல்லவங்க எல்லாரையும் கெட்டவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாரு. யார் அவங்க அம்மா வந்து தப்பாக நடிச்சிருந்திருப்பாரு, ஹீரோயின் அப்பப்போ தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவர் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். முக்கியமாக இவெல்லாம் வந்துட்டு தனக்காக உயிரை விட்டது இதெல்லாம் நினச்சி அவன் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும். ஹீரோ வந்து விடவே மாட்டா. பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு நாள் ஹீரோ வந்து கடற்கரை பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹைக் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லைன்னு நான் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் எல்லாமே என்னால் வாழக்கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து ஹீரோ வந்து ட்ராமா ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோயின் வாயில் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி தாங்க ஃபைனலாக அவள் வாயிலேருந்து வந்திருக்கு. இதை பார்த்துமே அவன் மெல்ட் ஆகிடுவான். ஏன்னா இதுக்காக தானே அவன் வருஷ கணக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த வேர்ட்ஸ் இதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக ஹீரோயின் கூட வந்துட்டு வாழணும்னு ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சித்தி செம்மையாக கோவமாக இருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவர் போயிட்டு இவர் எல்லாருமே தெரியும், ஆனால் பிளா தானே புதுசாக பார்க்குறாரு. அவருக்கே தெரியாது பிளா வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கோவத்தில் வந்துட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சித்தி. ஸோ இவர் போய் கேட்குறாரு, என்னம்மா என் மேலே கோவமாக இருக்கேன், எனக்கு சத்தியமாக தெரியாதம்மா, நான் போகிறப்ப நீ கன்சீவாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக நான் போயிருக்கேன் மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து சமாதானப்படுத்திடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் பயங்கர ரொமான்டிக்கான லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடை தான் காட்டுறாங்க. இப்போ ஜென்ரேஷன் அதிகமாகிடுச்சு, இன்னும் 2 பசங்க வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் டென்னில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பசங்க வில்லேஜ்லேருந்து தானே வந்திருப்பாங்க. ஸோ அந்த பசங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ சித்தியோட பொண்ணு இருக்கல, அவன் என்ன பண்ணுவான்னா கமெண்ட் பண்ணுவான் அந்த 2 குட்டி பசங்களையும் பார்த்துட்டு. பிளா வந்து ரொம்ப அன்பாக நடந்துப்பான். இதை பார்த்தனமே வந்துட்டு அந்த சித்தியோட பையன் இருக்கான, என்ன இப்படி பேசுகிற, அவங்க நம்மளோட தங்கச்சிங்க தம்பிங்க இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவான். அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேருந்து இவங்க கரெக்டாக பேசுவாங்க. இந்த குட்டி பையன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தி வராங்க. அவங்க வந்து ஆமாம் அவங்களாம் வந்துட்டு உன்னோட தங்கச்சி தம்பிங்க, ஸோ அவங்ககிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு சித்தி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த 3rd ஒய்ஃபையும் வந்து சித்தி வந்து ஹாப்பியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலியே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ ஹீரோயின்ஸ் சித்தி அப்புறம் பாங் அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாமே வந்துட்டு கம் டு பேக் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியாக வாழ்கிறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவே முடியுது. இந்த ட்ராமாவில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோட செகண்ட் சேனலில் சூப்பராக கேட்டமா போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ராமாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், செல்லக்குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு புது ட்ராமாவோட சந்திக்கலாம். பாய்.